அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். நம்ம ஒரு 2-3 நாளா இப்ப வீடியோ போடல. ஏன் அப்படின்னா, நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம அகாடமில தொடர்ந்து நம்ம 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் எப்படி ஒரு 7 நாட்கள் போலீஸ் எக்ஸாம் நான் தயாராக அப்படின்னு நம்ம அதுக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணியிருந்தோம். முதல் நாள் வந்து தமிழ் முழுக்க முழுக்க நான் தமிழை இது வரைக்கும் படிக்கவே இல்லை, உட்கார்ந்து நான் ஜிகே மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தமிழ் நம்ம கிளாஸ் தமிழ் நம்ம சார் வந்து நம்ம கிளாஸ் எடுத்திருந்தாரு. நிறைய மாணவர்கள் நம்ம அகாடமி கடையநல்லூர்ல இருக்கு. ஒரு 15 மாணவருக்கு மேல நம்ம அகாடமி வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. டெய்லி ஃபுல் டெஸ்ட் நம்ம 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம டெஸ்ட் வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அகாடமில நிறைய மாணவர்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி நாளைக்கு ஒரு முழு தேர்வு. நம்ம அகாடமி மாணவர்கள் வந்து நாளைக்கு ஒரு எப்படி 9ஆம் தேதி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோமோ அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த எக்ஸாமை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். நாளைக்கு காலையில 8:30க்கு நம்ம அகாடமி 8:30ல இருந்து 9:30க்குள்ள நம்ம அகாடமிக்கு வந்துடணும். யாராவது வரக்கூடியவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான டெஸ்ட் 10 மணிக்கு 9:50 கொஸ்டின் கொடுப்போம், 12:40க்கு டெஸ்ட் முடிக்கும். இது நாளைக்கு நம்ம அகாடமில நடக்க போகுது. இதே தான் வந்து அப்படியே 9ஆம் தேதி நம்ம காப்பி பண்ண போறோம். இப்போ இது வரைக்கும் போலீஸ் எக்ஸாம் எழுதல, நான் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதல, காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாணவர்கள் இந்த வீடியோ முக்கியமா பாருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம நம்ம கிளியர் பண்ணதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த இடம் எப்படி இருக்கணும் அமைஞ்சிருக்கணும். ஒரு எப்படி சொல்ல போறேன் அப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே போனதில்லை. ஒரு சும்மா கூட ஒரு சேர்ல கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்கள் வந்து நீங்க ஹாலுக்கு 9ஆம் தேதி 9/11/25 உங்களுக்கு ஒரு நல்ல நாளா இருக்கும். ஏன் அப்படின்னா, போலீஸ் எக்ஸாம் எழுத தயாரிப்பீங்க. நீங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணணும், காலையில முத நாள் நைட்டு 8ஆம் தேதி நைட்டு சீக்கிரம் ஒரு 11 மணி முன்னாடியே, அதிகபட்சம் 11 மணிக்கு முன்னாடியே நீங்க தூங்கிருங்க. ஏன் அப்படின்னா, காலையில உங்களால பிரஷா எந்திக்க முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து முட்டுவாங்க. ஒரே நாளில் எப்படி பிசி ஆகுது அப்படின்னு நான் முதல் நாள் பார்த்த மாதிரி உட்கார்ந்து ஒரே நாள்ல படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சு அடுத்த நாள் போயிட முடியும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. ஒரே நாள்லனா ரோம் கெட்டப்படல. ஒரே நாள்ல யாரும் பெரிய ஆள் ஆக முடியாது. ஒரே நாள்ல நம்மளால படிச்சு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரே நாள்ல அப்படின்னு நிறைய மாணவர்கள் நான் பார்த்திருக்கேன். எக்ஸாம் முன்னாடி ஒரே நாள்ல நான் படிச்சிருவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு நைட் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தொட வேண்டாம். ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து 3 மணி வரை படிப்பாங்க. அன்னைக்கு உண்மையிலே யாருக்குமே நார்மலா தூக்கம் வராது. யாருக்கு தூக்கம் வராது? படிச்சிருந்து பாஸ் ஆகணும்னு நினைக்கவும் தூக்கம் வராது. நம்ம சும்மா அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படியாவது நல்லா தூக்கத்தான் செய்வாங்க. படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தூக்கம் வராது. ஆனால் நீங்க சீக்கிரம் படுத்துருங்க. படுத்துட்டு காலையில பக்கத்துல இருக்க நீங்க முதல் நாள் 8ஆம் தேதி, நம்ம 7ஆம் தேதி வரைக்கும் டெஸ்ட் வச்சிருந்தோம். நிறைய 2-3 மாணவர்கள் கேட்டாங்க, சார் ஏன் சார் 8ஆம் தேதி வைக்கல அப்படின்னு. 8ஆம் தேதி ஏன் வைக்கல அப்படின்னா, உங்களுக்கு எங்க சென்டர் போட்டிருக்கோ 8ஆம் தேதி நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. அங்க போய் பாத்துருங்க எப்படி போற தூரம் எப்படி. நிறைய பெண்கள் நிறைய பேர் எக்ஸாம் எழுத ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் பேரண்ட்ஸ் கொண்டு போகணும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க முத நாளே அந்த காலேஜ் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எப்படி போகணும் வழி இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கரெக்டான வழியை ரூட்டை கண்டக்ட் பண்ணி எப்படி போகணும் அப்படின்னு தெளிவான ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எக்காரணத்தை கொண்டு ஒரு சென்டருக்கு மாறி போய் நின்றுட்டு மறுபடியும் நான் அந்த சென்டருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது. நம்ம கஷ்டப்படுவோம், அந்த எக்ஸாமை தவற விட்டுருவோம். ஒருவேளை இந்த பிசி எக்ஸாம் நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்த பிசி உங்களுக்காக 2027க்கு போயிடும். அப்ப இதனால ஏஜ் பார் ஆயிரும், நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய வரும். என்ன நாள் நடக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்ல முடியாது. அப்ப என்ன நாள் நடந்துடலாம். அதனால எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், நீங்க முன்னக்கூட்டியே அந்த சென்டரை போய் பாருங்க. அதனாலதான் நம்ம சென்டர்லயுமே நம்ம 8ஆம் தேதி வந்து யாருக்கும் பிசி டெஸ்ட் வைக்கல. ஏன் அப்படின்னா, நீங்க முதல் நாள் போய் அந்த சென்டர் எப்படின்னு போய் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு ஒரு 5-6 மணிக்கு எந்திரிச்சு, நீங்க யாரோ இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்தை சாமியை கும்பிட்டுட்டு அங்கிருந்து நான் ஒரு எக்ஸாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா சாமியை கும்பிட்டு நீங்க காலையிலே பிளாக் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போயிருங்க. முக்கியமா என்ன, இப்போ இந்த வீடியோவோட முழு நோக்கமே வந்து எக்ஸாம் போக நான் என்ன பண்ணணும், நான் முதல் தர எக்ஸாம் போறேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே விவரமா சொல்லுவோம். பிளாக் பாயிண்ட் பேனா எடுத்துக்கோங்க. ஒண்ணுக்கு ஒரு 2-3 பேனா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளூ கலரோ பென்சிலோ கொண்டு போக வேண்டாம். பிளாக் பாயிண்ட் பேனா எடுத்துக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டை நல்ல கலர் ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா ஒரு கலர் ஜெராக்ஸ், நல்ல ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. போட்டோ நீங்க கொண்டு போறதா சாரி ஹால் டிக்கெட்ல நல்லா போட்டா கிளியரா இருக்கு அப்படின்னாலுமே ஒரு 2 போட்டோ கையில வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்க ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. ஒரு போட்டோ தெரியல வைக்கல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் உங்க போட்டோ வெட்டி ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்து அங்கேயே சைன் வச்சு, போட்டோ சரியா தெரியல அப்படின்னா அங்கேயே சைன் பண்ணி ஆதார் அட்ரஸ் உங்களோட பேரு டீட்டெயில் எல்லாம் கொண்டு போயிருவாங்க. இது போக ஒரு பிளாக் பாயிண்ட் பேனா, உங்களோட ஹால் டிக்கெட்டு, ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டா இருக்கலாம், லைசன்ஸா இருக்கலாம், ஓடிடியா இருக்கலாம், ஏதாவது ஒரு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட
ஒரு ஐடி கார்டு கையில வச்சு கொண்டு போய்க்கோங்க. வேற எதுவுமே நீங்க கொண்டு போக தேவையில்லை. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் சந்தேகம் ஒரு ஹால் டிக்கெட் எடுக்கும்போது, சார் இந்த ஹால் டிக்கெட்ல 3 பேஜ் இருக்கு சார், அறிவுரைன்னு சொல்லி அடுத்த 2 பேஜ் இதெல்லாம் கொண்டு போகணுமா? வெறும் ஹால் டிக்கெட் அந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும். பயப்படாம போய் எக்ஸாம் எழுதுங்க. 18 வயசு 19 வயசு பையன் இருக்கும் முத எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. பயப்படலாம் வேண்டாம். உங்களுக்கு ஏஜ் இருக்கு, நிறைய எக்ஸாம் இருக்கு, எவ்வளவோ எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம நம்ம தைரியமா ஒரே டைம்ல அட்டன் பண்ணுங்க. நடக்கிறது நல்லதுதான் நடக்கும். இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்து கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல தவற விட வேண்டாம். இன்னும் வரப்போல 2 நாள் வெளியே எங்கேயும் சுத்தாங்க. நம்ம நேரத்துக்கு இப்பதான் பிரச்சனைகள் புதுசா வரும். பைக்ல போவோம், திடீர்னு கீழே விழுத சூழ்நிலை ஏற்படும். ஏத்த வீட்டுக்கார இப்பதான் சண்டைக்கு வருவாங்க, போலீஸ் ஆயிடுவான்டா இவனை விட்டுறக்கூடாதா அப்படின்னு ஏத்த வீட்டுக்கார கண்டனை கட்டுவா. இது மாதிரி பிரச்சனை நிறைய சந்திக்கிறதுக்கு வரும். நிறைய மாணவர்கள் நம்ம மாணவர்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க. அதனால பொறுமையா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க. 2 நாள்ல நிறைய காய்ச்சல் வரும். இப்ப தண்ணியை மாத்தி குடிக்காங்க, 2 நாளைக்கு தண்ணி மாத்தி குடிக்காங்க, என்ன குடிச்சிருக்கீங்க அதை நல்லா குடிங்க, நல்லா தூங்குங்க. இத்தனை நாள் படிச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், 1.5 வருஷம் கிட்ட படிச்சு கடைசி இந்த 2 நாள்ல உட்காந்து நான் நைட்டு போல் படிச்சுதான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நீங்க உட்காந்து கடைசி நேரத்துல உட்காந்து நான் புதுசா எதையும் படிக்க வேண்டாம். நீங்க லாஸ்ட் நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அது மட்டும் போதும். கரண்ட் அஃபேர் வேணா லைட்டா பாத்துக்கோங்க. எக்ஸாம் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, எக்ஸாம்ல சார் ஹால் டிக்கெட் வரல, ஹால் டிக்கெட் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கு, போட்டோ இல்ல, இது மாதிரி எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது சட்ட ரீதியா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க நம்ம அகாடமி நீங்க என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம அகாடமியை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 7548850436. பிசி எக்ஸாம் சட்ட ரீதியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு சார் எனக்கு தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உங்க சந்தேகத்துக்கான தீர்வு என்ன தீர்வோ அதை நாங்க தெளிவா கூறிடுவோம். மேலும் வரப்போற 2026 ஆண்டு நீங்க இந்த தேர்வு எழுதி போலீஸா வர நம்ம அகாடமி சார்பா உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.